வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியான பார்க்குற மூவி வந்து லீலோ அண்ட் ஸ்னிட்ச் 2025 ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப் பண்ண லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏலியன் பிளானட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து டாக்டர் ஜூம்போன்னு சொல்லவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் 625 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நம்பர் தெரியல, 626 ஓகேங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்டெஸ்ட்ரக்டபிள், ஒரு மாதிரி அடங்காதது, ஒரு மாதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து சாவே இல்லை அப்படின்ற ஒரு அந்தளவுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஏலியன் ஓகேங்களா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த ஏலியன்ஸுக்கு ரூல்ஸுக்கு வந்து மீறி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, இல்லீகல் அப்படின்ற அந்த விஷயத்தினால அந்த டாக்டரையும் அந்த டெஸ்ட் சப்ஜெக்டையும் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயோ டிஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து லைக் எர்த்தில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எர்த்தில் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 626 வந்து ஒரு அனிமல் அடைச்சி வைக்கிற இடத்துல வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஒரே டாக்ஸாக இருக்குது. தென் அதை பார்க்குறது போது தான் தெரிய வருது, லைக் இந்த மாதிரி வந்து க்யூட்டாக அழகாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற அக்லியஸ்ட் திங்ஸ் வந்து லைக் நெகமா, லைக் பின்னாடி வந்து இருக்கிற சில விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலே தன்னை எந்த அளவுக்கு க்யூட்டாக காமிச்சிக்க முடியும் அப்படி ஒரு விஷயமா காமிச்சிக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் இது போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா கிடையாது, அக்கா தங்கச்சி மட்டும்தான். அக்காவோட பேர் வந்து நானி அண்ட் தங்கச்சியோட பேர் வந்து லீலோ. அண்ட் லீலோ வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு க்ரியேட்டிவான ஒரு பொண்ணு, லைக் அடங்க மாட்டா ஓகேங்களா. ஒரு மாதிரி துருன்னு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணோட லைக் ஏதோ ஒரு கான்சர்ட்டோ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தன்னோட அக்கா வரலன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. தென் இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. தென் எப்படியோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த லீலோவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 626 ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த லீலோவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பிடிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஸ்னிட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்னிட்சுமே வந்து கிட்டத்தட்ட லீலோ மாதிரி தான், லைக் லீலோலேயே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இந்த ஸ்னிட்ச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணுற குறும்புனால தன்னோட அக்காவுக்கு வேலை போயிட்டு அவங்களோட கடனை அடைக்க முடியாமல் ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே வந்து வேணான்ற மாதிரி நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறோம், இடத்துல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு 2 ஏஜென்ட்ஸ் வந்து கீழே அனுப்பி இதை தேட வந்து சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கேட் அண்ட் மவுஸ் சேஸில் வந்து நம்ம ஸ்டிச்சு மாட்டினானா இல்லையா, அதுக்கப்புறம் லீலோ வந்து இந்த ஸ்டிச்சை விட்டு கொடுத்தாரா இல்லையா, இந்த ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த அனிமேட்டட் ஃபிலிமை வந்து கிட்டத்தட்ட ரெப்ளிகா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஐ வந்து நியர் டு த பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து கூடிய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு டீட்டெயிலிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்குமே ஒரு குட் ஒர்க். அதே மாதிரி டிஸ்னி வந்து இந்த படத்தை முழுக்க வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸோ பேரண்ட்ஸோ லைக் வந்து எல்டர் பீப்புளோ இவங்கெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக தேட்டருக்கு கொண்டு போய் காட்டுங்க. ஒரு நல்ல படம், என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம். லைக் லாஸ்ட்டில் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக நல்லாவே முடிச்சிருப்பாங்க, ஃபீல் குட்டாக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அடல்ட்ஸு மற்ற கேட்டகரிஸ் வந்து பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. மற்றபடி ஒரு ஆவரேஜ் அபல் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.